துபாய் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பளபளக்கிற புர்ஜ் கலிஃபாவும் ஆடம்பரமான கார்ஸும் தான். ஆனா இந்த பிரம்மாண்ட துபாய்க்கு நடுவுல அப்படியே நம்ம ஊர் சென்னை டி நகர் மாதிரியோ அல்லது கேரளாவோட கொச்சி மாதிரியோ ஒரு ஏரியா இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அதுதான் துபாயோட இதயம்னு சொல்லப்படுற அல் கராமா. துபாய் மக்கள் தொகையில சுமார் 38% பேர் இந்தியர்கள் தான். ஐக்கிய அரபு அமீரகத்தோட மக்கள் தொகை மற்றும் டிஜிட்டல் புள்ளி விவரங்களை ஆண்டுதோறும் ஆய்வு செய்து வெளியிடுற முதன்மையான தனியார் ஆய்வு நிறுவனம் குளோபல் மீடியா இன்சைட். இவங்களோட ஆய்வறிக்கையின்படி அமீரகத்தோட மொத்த மக்கள் தொகையில இந்திய வம்சாவளியினர் சுமார் 37.96%, அதாவது கிட்டத்தட்ட 38% இருக்காங்க. இதுவே அங்கு வாழ்ற வெளிநாட்டினரோட ஆகப்பெரிய எண்ணிக்கை. அதுலயும் குறிப்பா இந்த கராமாக்குள்ள நீங்க நுழைஞ்சா அரபு மொழிக்கு பதிலா தமிழ், மலையாளம், கன்னடா மொழிகள் தான் உங்க காதுல அதிகமா விழும். துபாயோட லிட்டில் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நகரம் எப்படி உருவாச்சு? இதோட பின்னணியில இருக்கிற அரசியல் மற்றும் வாழ்வியல் கணக்குகளை பார்க்கலாம். 1960களுக்கு முன்னாடி வரைக்கும் கராமாங்கிறது வெறும் வெட்ட வெளியான பாலைவன பகுதியாக தான் இருந்துச்சு. ஆனால் 1966ல் துபாயில் கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அசுர வேக வளர்ச்சி தொடங்குச்சு. 1978வது வருஷம் அப்போதைய துபாய் ஆட்சியாளர் ஷேக் ரஷீத் பின் சயித் அல் மக்தூம் அப்படிங்கிறவர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை கொண்டு வராரு. அதுதான் ஷேக் ரஷீத் காலனி. வெளிநாட்டுல இருந்து வர்ற மிடில் கிளாஸ் உழைப்பாளர்களுக்காக குறைந்த வாடகையில அடுக்ககங்கள் எல்லாமே கட்டப்படுது. அப்போ ஒரு 2 பெட்ரூம் வீட்டோட வருஷ வாடகை வெறும் 7000 திராம்ஸ் தான். அதனாலேயே மக்கள் இதை 7000 பில்டிங் அப்படின்னு அன்பா கூப்பிட்டாங்க. குளோபல் மீடியா இன்சைட் 2026 மற்றும் துபாய் நகராட்சி தரவுகளின்படி வெறும் 2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த சின்ன ஏரியால இன்னைக்கு 78,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து வராங்க. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 39,000 மக்கள் வாழ்ற துபாயோட மிக நெருக்கமான குடியிருப்பு பகுதி இதுதான். காலப்போக்கில் துபாய் அசுர வேகத்தில் நவீனம் அடைந்தாலும் கராமா தன்னோட தனித்துவத்தை இழக்கவே இல்லை. 2010களுக்கு பிறகு இங்கே இருந்த பழைய 7000 பில்டிங்ஸ் காலனிகள் இடிக்கப்பட்டு நவீன வசதிகளோட கூடிய புதிய குடியிருப்புகளாக மாற்றப்பட்டுச்சு. 2025-26ஓட துபாய் ரியல் எஸ்டேட் தரவுகளின்படி துபாயோட மற்ற ஆடம்பர பகுதிகளான டவுன் அல்லது துபாய் மெரினாவோட ஒப்பிடும்போது இன்னைக்கும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்ல வீடுகள் கிடைக்கும் மிக சில பிரைம் ஏரியாக்கள் கராமாவும் ஒண்ணு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது சரி, ஏன் குறிப்பா தென்னிந்தியர்கள் கராமாவை தேர்ந்தெடுக்கிறாங்க? ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர்ஸின் 2025-26 ஆய்வு ஒரு சுவாரஸ்யமான உண்மையை உடைக்குது. துபாய்க்கு வர்ற இந்திய குடும்பங்கள் தங்களோட இருப்பிடத்தை சும்மா ஏனோதானுன்னு தேர்வு செய்யறது இல்லை. அவங்க 3 முக்கியமான விஷயங்களை பார்க்குறாங்க. குழந்தைகளுக்கான இந்திய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், நம்ம ஊர் உணவகங்கள் இருக்கணும் மற்றும் மளிகை கடைகள், போக்குவரத்து வசதி. இந்த 3மே கராமால பக்காவா அமைஞ்சுது. இங்க இருந்து புகழ்பெற்ற இந்தியன் ஹை ஸ்கூல் மிக அருகில் இருக்குது. கராமா மற்றும் புர்ஜ்மான் மெட்ரோ நிலையங்கள் மூலமா துபாயோட எந்த பகுதிக்கும் எளிதாக வேலைக்கு போயிட்டு வர முடியும். எல்லாத்துக்கும் மேலே தரைத்தளத்தில் கடைகளும் மேல் தளத்தில் வீடுகளும் இருக்கிற லோ ரைஸ் கட்டிடங்கள் நம்ம ஊர் தெருக்களை போன்ற ஒரு பாதுகாப்பான உணர்வை தர்றதுனால தென்னிந்திய குடும்பங்களோட முதல் சாய்ஸ் கராமா இருக்கு. கராமா வெறும் குடியிருப்பு பகுதி மட்டும் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய வர்த்தக மையம். குறிப்பா இங்க இருக்கிற கராமா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உலக புகழ் பெற்றது. குறைந்த விலையில ஆடைகள், கைவினை பொருட்கள், லெதர் பேக்ஸ் மற்றும் கை கடிகாரங்கள் வாங்குறதுக்கு யூரோப்பிய சுற்றுலா பயணிகள் கூட இந்த ஏரியால தான் தேடி வருவாங்க. தென்னிந்தியாவை சேர்ந்த பிரபல ஜவுளி கடைகள் மற்றும் நகை கடைகளோட துபாய் கிளைகள் தங்களது முதல் அடியை இங்க இருந்து தான் தொடங்கினாங்க. சரி, இங்க இருக்கிறவங்க அரபிக் பேசுறாங்களா? இல்லவே இல்லை. கராமா மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சி போனாலே ஹிந்தி, உருது பேசுகிற வட இந்திய வியாபாரிகள் கூட உங்களை ஈர்க்கிறதுக்காக அக்கா வாங்க, நல்ல சாரீ இருக்குது, கம்மியான விலை அப்படின்னு பக்காவான தமிழ்லையும் மலையாளத்துலையும் பேசுகிறத நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. இங்கே மக்களோட தாய்மொழிக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அரசாங்கமும் இவங்களுக்கு பல வசதிகளை செஞ்சிருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளேயே புகழ்பெற்ற செயின்ட் மேரிஸ் கத்தோலிக்க தேவாலயம், இந்து கோயில்கள் மற்றும் புகழ்பெற்ற மசூதிகள் என அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் மிக அருகில் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம சரவண பவன், அப்புறம் அடையார் ஆனந்த் பவன் மற்றும் கேரளா மெஸ்கள் என தென்னிந்திய உணவுகளோட தலைநகரமாகவே இது திகழ்து. இங்க இருக்கிற கலாச்சார பிணைப்பை தீபாவளி மற்றும் ஓணம் பண்டிகை காலங்கள்ல நாம கண்கூடா பார்க்க முடியும். கராமாவோட தெருக்கள்ல
நம்ம ஊர் பாணியில போடப்படுற பிரம்மாண்ட அத்தப்பூ கோலங்களும் விண்விளக்கு அலங்காரங்களும் வீடுகள்ல இருந்து வர்ற பாரம்பரிய உணவு மனமும் நாம துபாயில இருக்கிறோமா அல்லது தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ இருக்கிறோமா அப்படின்னு சந்தேகத்தையே ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும். அந்த அளவுக்கு பிராந்திய கலாச்சாரமும் இங்க வேரூன்றி இருக்கு. இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் கராமால வாழ்ற தென்னிந்தியர்கள் கிட்ட ஒரு ஏக்கம் இருக்குது. துபாய் சட்டப்படி வெளிநாட்டினருக்கு நிரந்தர குடியுரிமை கிடையாது. ஸோ என்னதான் கோல்டன் விசா பிஸ்னஸ்னு செட்டில் ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வருமா அப்படிங்கிற எண்ணம் 80% மக்கள் கிட்ட இன்னுமே இருக்குது. கராமால பிறந்து வளரும் 2ஆம் தலைமுறை குழந்தைகள் துபாயை நேசிச்சா கூட மூத்த தலைமுறையினர் தங்களோட ஓய்வு காலத்தை தமிழ்நாட்டிலேயோ அல்லது கேரளாவிலேயோ கழிக்கவே விரும்புறாங்க. ஆனாலும் சமீபத்திய ஆண்டுகள்ல துபாய் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நீண்ட கால கோல்டன் விசா மற்றும் முதலீட்டாளர்களுக்கான சலுகைகள் இங்க இருக்கிற தென்னிந்தியர்களோட மனநிலையில சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. கராமால பல தசாப்தங்களாக பிசினஸ் செஞ்சு வர்ற மூத்த தமிழர்கள் மற்றும் மலையாளிகள் பலர் இப்போ இந்தியாவுக்கு திரும்புறதை விட தங்களோட குடும்பத்தோட துபாயிலேயே நிரந்தரமா வாழ்றதையும் ஆலோசித்து வராங்க அப்படிங்கிறது தான் தற்போதைய யதார்த்த நிலவரம். துபாயோட நவீன வானளாவிய கட்டிடங்களுக்கு நடுவில் உழைப்பால உயர்ந்த தென்னிந்தியர்களோட கலாச்சார அடையாளமாக ஒரு குட்டி தமிழ்நாடாக குட்டி கேரளாவாக கம்பீரமாக நிற்குது அந்த அல் கராமா. Subscribe to One India and never miss an update.